லாஸ்ட் பார்ட்ல அந்த பணக்கார குட்டி பொண்ணு வந்து தன்னுடைய டீச்சருக்காக ஒரு டெடி பியர் கொண்டு வந்து கொடுப்பாளா. அந்த டீச்சரும் அதை வாங்கி கீழே போட்டுட்டா. அழுதுகிட்டே அதை எடுத்துட்டு வெளியில போறா. இப்படி வெளியில போகும்போது அவங்க பாட்டி அவளுக்கே தெரியாம ஒரு மணி கார்டை உள்ள வச்சு விட்டுருப்பாங்களா, அது கீழே விழுந்துருது. அந்த பொண்ணு அதை கவனிக்காம அந்த இடத்துல இருந்து போக இப்ப வந்து தப்பான ஒரு பொண்ணை வந்து பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி டீச்சர் நினைச்சிட்டு இருப்பா இல்லையா. அந்த குழந்தை அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த கார்டு கீழே இருந்து எடுக்கிறா. பக்கத்துலயே டீச்சர் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. அந்த கார்டை பார்த்த உடனே பேராசை பிடிச்ச அந்த டீச்சருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அந்த நேரம் பார்த்து பாட்டிட்ட இருந்து ஃபோன் கால் வருதா. என்னாச்சு, என் பேட்டி கொண்டு வந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ பாட்டிமா இதுல நிறைய பணம் இருக்கு, எதுக்காக இதெல்லாம் கொடுக்கணும், நீங்க கொடுக்கலைனாலும் உங்களுடைய பேத்தியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சப்போஸ் யாராவது வந்து அவளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியை ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்களா, இன்னொரு பக்கம் உண்மையா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு டெடிஃபியரை கையில வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டீச்சர் தப்பான ஒரு பொண்ணை வந்து அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, அந்த டெடிஃபியர் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஏன்ட்ட கூட அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு இது என்னுடைய ஃபேவரட்டான பியர், அதனால வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ ரெண்டு குழந்தைங்களும் அந்த டெடிஃபியரை பிடிச்சி பிடுங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பணக்கார வீட்டை குட்டி பொண்ணு வந்து தன்னுடைய டெடிஃபியரை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து கீழே விழுந்துருவாளா. பிரின்சிபலோ டீச்சருக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பணக்கார சிஇஓ இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ப்ரோக்ராம் வைக்க போகிறோம், தான் பொண்ணை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும், அதனால அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ டீச்சரோ வந்து கிளாஸ் ரூம் வந்தா அவள் பணக்காரின்னு நினச்சிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு கீழே விழுந்து கிடப்பாளா. வேகமாக ஓடி வந்து நிப்பாட்ட அந்த பொண்ணும் இவ என்ன கையில் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு. உண்மையான சிஇஓட பொண்ணும் இல்லை இவ தான் என்னுடைய டெடிஃபியரை பிடிச்சு இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. டீச்சரோ வந்து அழுதுட்டு இருக்க. அந்த இன்னொரு பொண்ணை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தையும் நான் எங்கள் அம்மா கிட்ட போய் இவளை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டீச்சருக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த பொண்ணோட அம்மா இங்கே வரப்போகிறாங்க, இந்த நேரம் பார்த்து அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக ரெண்டு பேட்டியுமே வந்து தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ அந்த சிஇஓ பொண்ணு இருப்பா இல்லையா, அவகிட்ட உன்னோட இந்த டெடிஃபியர் இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் பம்பளத்துட்டு இருக்கியா, கேவலமான இந்த பொம்மைக்காக இவளை கீழே தள்ளி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிஃபியரை தூக்கி எறிஞ்சிடுறா. எனக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை டீச்சர் இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. பக்கத்தில் ஒரு பீரோ இருக்குமா, அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிடறா டீச்சர். அந்த குழந்தையும் கதவை தட்டிட்டு இருக்க. வாயை மூடு, இந்த மாதிரி சத்தம் போட்டு தட்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே உள்ளுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல. மணியை பார்த்தா ப்ரோக்ராமுக்கான நேரம் ஆயிடுச்சு. உடனே அவள் வந்து தப்பா ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருப்பா இல்லையா, அவகிட்ட நீ கிளாஸ்க்கு போய் சமத்த சிரிச்சுட்டே உட்காந்துருக்கணும் சரியான்னு சொல்ல அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆக, பிரின்சிபலோ வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து காத்துட்டு இருந்தோம். ஓப்பன் ஸ்பேஸில் குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுடைய பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா வந்து நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் ப்ராஜெக்ட் பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. என்னச்சு ஏதோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க. பிரின்சிபலோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இங்கே எந்த டீச்சருமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்க மாட்டாங்க, அப்புறமா வந்து திட்ட மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை சத்தம் கேட்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணும் வந்து பீரோக்குள்ள வந்து லாக் பண்ணி வச்சிருக்கறதுனால கதவை போட்டு தட்டிட்டு இருக்கா. ஆனால் டீச்சரோ வாய மூடு, கதவை தட்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே உள்ளுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் சத்தம் வந்து திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாளா. பிரின்சிபலும் ஷாக் ஆயிடுறாரு. நேராக டீச்சரோட அந்த ரூம்குள்ளே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, எந்த குழந்தையுமே இல்லை. பிரின்சிபலோ நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே தான் வந்து எந்த விதமான குழந்தையும் இல்லைன்னு பாருங்க, வெறும் புக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டீச்சரும் திரு முழிச்சிட்டு இருப்பாளா, என்ன பார்க்குற இவங்க தான் வந்து ஷூ அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காளா. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீரோவை பார்க்குறா. ஒருவேளை அந்த பீரோக்குள்ளே குழந்தைய போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. பிரின்சிபலோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இதில் வெறும் புக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. நம்மளோட ஹீரோயினை ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த. அப்போ அந்த டீச்சரும் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணும் போதே மனசுக்குள்ளே சிரிச்சிட்டே ஓப்பன் பண்ணுறாளா. பிரின்சிபல் வந்து நம்மளோட ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகி அந்த ரூம்குள்ளே வரதுக்குள்ளேயுமே அந்த டீச்சருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு மிஸ் ஷூ வந்துட்டு இருக்காங்க. என்ன அங்கே சத்தம், ஏதோ குழந்தை அழுதுட்டு இருக்காமே, உடனே அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதனால வேகமாக வந்து பீரோவை ஓப்பன் பண்ணி இந்த குட்டி குழந்தைய வெளியில் வர சொல்லிட்டு, இங்கே பாரு அழுகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயத்த வந்து வெளியில் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போய் உட்காந்துக்க சொல்லிடுவாளா. அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுவா. இப்போ நம்மளோட ஹீரோயின் ஓப்பன் பண்ண சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சில புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயினும் அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க. இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாட்டிக்கு உடம்பு முடியல, சீக்கிரமாக உடனே நீங்கள் வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல.
பிரின்சிபலை பார்த்து நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். பிரின்சிபலை உனக்கு இதாவது அறிவு இருக்கா, இதுக்காக தேவையில்லாம குழந்தைங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரா. இப்போ டீச்சரோ நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன், கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம், அதில் வின் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரைஸும் கொடுப்போமா. இப்போ இந்த பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து அவளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், வீட்டில் போய் காட்டுவா இல்லையா, அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் மேலே ஏதாவது ஒரு மதிப்பு வரும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல அவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறலா, அவங்களுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் பேத்தியை பார்க்கறதுக்காக போனியே என்னாச்சு, அவள் டான்ஸ் ஆடினாலா பாட்டு பாடினாலா ஏதாவது வீடியோ எடுத்திருக்கியா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதனால சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியை கோவப்பட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பேத்தியே வந்து ஸ்கூல் விட்டு வந்துருவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பொண்ணும் அழுதுகிட்டே அந்த டெடிஃபையர் கையில் வச்சுக்கிட்டு வரா. அதை பார்த்துட்டு பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டு, சும்மா இப்படி அழுதுட்டு வர, உன்னை யாராவது கீழே தள்ளி விட்டுட்டாங்களா, நான் இருந்துட்டப்போ உங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் ஸ்கூலுக்கு போய் பாரு, ஏதாவது குழந்தைங்க நம்ம பிள்ளையை கீழே தள்ளி விட்டுடாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்போ அந்த குழந்தைய பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் என்னாச்சுமா நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்ல, அவளோட டீச்சர் சொன்னதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. சப்போஸ் இந்த மாதிரி லாக்கரில் வந்து அடைச்சி வச்சிருந்துருப்பா இல்லையா, இது மட்டும் நீ வெளியில் யார்ட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கோமே, மறுபடியும் ஒன்று அடைச்சி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பாளா. அதனால இந்த குட்டி பொண்ணும் இல்லை இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொம்மை வந்து பிஞ்சு போச்சு அதனால தான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். நம்மளோட ஹீரோயினும் வந்து கவலைப்படாத, வேற ஒரு பொம்மை வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இப்போ சமாதானப்படுத்திட்டு இருக்க. மறுநாள் ஸ்கூலில் வந்து பார்த்தா எல்லா குழந்தைங்களும் டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம உண்மையான இந்த பணக்கார சிஇஓட பொண்ணு அழகாக டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் தப்பாக ஒரு குழந்தைய புரிஞ்சு வச்சிருப்பா இல்லையா, அதுவோ கண்ட பணிக்கு கிறுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அழகாக வரைஞ்சிட்டு இருக்க அந்த பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டுட்டு அவள் வரைஞ்சிட்டு இருக்க அந்த ப்ரஷ்ஷை பிடிங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லி வம்பளுத்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துடுறாளா, எப்போ பார்த்தாலும் நீ என்ன இந்த இவக்கிட்டையும் வம்பளுத்துட்டு இருக்கா, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கால அந்த பொண்ணு வந்து வரைஞ்ச டிராயிங்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்களா இவ வந்து எவ்வளோ அழகாக வரைகிறான்னு, இவகிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உண்மையான அந்த சிஇஓட பொண்ணு இருப்பா இல்லையா, அவளை காமிச்சிட்டு இவ அவளோட டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணவே கிடையாது, இந்த கிளாஸ்லேயே அவள் தான் லாஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இவ்வளோ பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தப்பான பொண்ணு கையில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு உன்னோட வீட்டில் போய் உன்னோட பாட்டிட்டு இதை காமி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் அதை வாங்கிட்டு போயிடறாள. அந்த டிராயிங்கான சர்டிஃபிகேட் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கொடுத்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கும் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் பேத்தி சூப்பராக டிராயிங் பண்ணியிருக்கா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா தெரியுமா, சர்டிஃபிகேட் கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பேத்தி வீட்டுக்கு வந்தோடனே சர்டிஃபிகேட் எங்கே காமி அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைய சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு நான் ப்ரைஸ் வின் பண்ணல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே டீச்சர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக நம்மளோட ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பா கிளாஸ்லேயே லாஸ்ட்டாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி அந்த டீச்சர் இந்த மாதிரிலாம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினோ வந்து தன் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, நீ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறியா லாஸ்ட்டாக வரையா அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க இல்லையா, அதனால அம்மாவுக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அம்மா அடுத்த தடவை நிச்சயமாக நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுவேன், வரைகிறதுக்கான ப்ரஷ் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறா. என்ன பாப்பா சொல்கிற, உங்ககிட்ட ப்ரஷ் இல்லையா அப்படின்னு சொல்ல ஆமாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அதை பிடுங்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போட்டுடுது. உடனே பிரின்சிபலுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வந்து டிராயிங் காம்படிஷன் நடந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நடந்துச்சு, ப்ரைஸ்லாம் கூட கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை என்னுடைய பொண்ணுக்கு வந்து சரியான எந்த திங்ஸும் நீங்கள் கொடுக்காதனால அவனால் வரைய முடியலன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வேறு வந்திருக்காளே அப்படின்னு சொல்ல அவரும் ஷாக் ஆயிடாரு. என்னது லாஸ்ட்டாக வந்திருக்காளா, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துல அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. வேற ஒரு பொண்ணு வேறு அதை பிடுங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுரு. அந்த டீச்சரை கூப்பிட்டு விட்டு என்னாச்சு, அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன்னு சொன்னதானே அப்படின்னு சொல்ல அவளை ஆமாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி அவளுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட் ப்ரைஸும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, லாஸ்ட்டாக வந்தான்னு சொல்லி சொன்னாலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ டீச்சரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.